शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोप சாந்தயே. மகாபாரதத்தில் பாண்டுவின் இறப்பிற்கு பிறகு ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்வது யார், யுவராஜா பட்டம் யாருக்கு தர வேண்டும் என்று அரசவை கூட்டம் கூட்டப்பட்டு அனைவரும் ஆலோசிக்கிறார்கள். அந்த அரசவையில் விதுரன், பீஷ்மர், துரோணாச்சாரியா, பாண்டவர்கள், துரியோதனாதிகள், திருதராஷ்டிரன் போன்ற அனைவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் விதுரன் எழுந்து பேசுகிறார். தர்மமும் நீதியும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு தலைமகன் யார் என்றால் அவன் தருமன் ஒருவனே. அது மட்டுமல்ல, சந்திர வம்சத்தின் மூத்த மகன் தருமன். அவனுக்கு பிறகுதான் துரியோதனனும் பிறந்தான். ஆகையினால் மூத்த மகன் தருமனுக்கு இளவரசு பட்டம், யுவராஜா பட்டம் தர வேண்டும் என்று விதுரன் முழங்குகிறான். இதை கேட்ட பீஷ்மரும் மற்றவர்களும் ஆமோதிக்கிறார்கள். விதுரன் சொல்வதே சரி என்று ஒரே குரலில் அனைவரும் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே திருதராஷ்டிரன் கூட நல்லவனாகவே இருக்கிறான். அவன் சொல்லுவதை வியாசர் பதிவு செய்கிறார். திருதராஷ்டிரன் சொல்லுகிறான், விதுரன் சொல்வது சரியானதே. ஏனென்றால் நீதியின் பிரகாரம், நியாயத்தின் பிரகாரம் இருந்தவன் என்னுடைய தம்பி பாண்டுவே. அது மட்டுமல்ல, அரசனாக இருப்பவனுக்கு அங்க ஈனங்கள் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு குற்றத்திலும் ஈடுபட்டு இருக்கக்கூடாது என்பதை திருதராஷ்டிரன் சொல்லுகிறான். இப்ப யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா பார்த்தீங்களா? யாருமே இல்லை. ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு புகார் இருந்துதான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அன்னைக்கு திருதராஷ்டிரன் சொல்றான், யார் ஒருவர் அங்கம் ஈரமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆட்சி செய்வது சரியல்ல என்பதை திருதராஷ்டிரனே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நான் ராஜாவாக இருந்தாலும் என்னுடைய தம்பி பாண்டு எந்த ஒரு காரியம் செய்தாலும், எந்த ஒரு முடிவெடுத்தாலும் என்னை கலந்து ஆலோசிக்காமல் எதையும் செய்ய மாட்டான். நான் அங்கீனம் உள்ளவன், குருடன்தானே என்று என்னை ஒரு பொம்மையாக கருதாமல் நானே ஆட்சி செய்வதை போல் அவன் பார்த்து கொண்டான். ஆகையினால் அவனுடைய மகனான தருமன், சந்திரவம்சத்தின் மூத்த மகனான தருமனுக்கு யுவராஜா பட்டம் தருவது சரி என்று நானும் கருதுகிறேன். நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று திருதராஷ்டிரன் கூட அந்த நேரத்தில் இதை ஆமோதிக்கிறான். எல்லோருக்கும் சந்தோஷம். யுவராஜா பட்டம் தருமனுக்கு தர வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு அவனுக்கு யுவராஜா பட்டம் வழங்கப்படுகிறது. அதை சந்தோஷமாக பெரியப்பா திருதராஷ்டிரனை வணங்கி தருமன் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அனைவருக்கும் சந்தோஷம் இருந்தாலும் அந்த சபையிலே துரியோதனன் மட்டும் பொறாமை கொண்டிருந்தான், வயிற்றெரிச்சல் கொண்டிருந்தான். ஏனென்றால் என்னுடைய தந்தை எனக்கல்லவா முடிசூட்ட வேண்டும், அதை விடுத்து தம்பி மகனுக்கு முடிசூட்டுகிறாரே, இவருக்கு கண்தான் குருடு என்று நினைத்தேன்.
மூளையும் விழுங்கிவிட்டதோ என்று பொறாமை கொள்கிறான். சபை கலைகிறது. துரியோதனன் பார்க்கிறான். இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொள்கிறான். மறுநாள் ஒரு ரகசிய கூட்டம் கூட்டப்படுகிறது. 4 கொண்ட ஒரு ரகசிய கூட்டம். யார் அந்த 4 பேர் அப்படின்னு பார்த்தா, துரியோதனன், துச்சாதனன், சகுனி. இந்த குடும்பத்தை கெடுக்க வேண்டும், நாசப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கங்கணம் கட்டிக்கொண்டிருப்பவன் சகுனி. சகுனி, துரியோதனம், துச்சாதனம் இவர்களோடு கர்ணனையும் இணைத்துக் கொள்கிறான். பாருங்க, எப்படி தர்ம வழியில் நடந்து நற்பெயரை எடுத்துக்கொண்டாரோ அதே போல்தான் கர்ணனும் தானம் தர்மங்கள் செய்வதில் மிகவும் சிறந்தவன், நல்ல பெயரை எடுத்தவன். ஆனால் அவன் சேர்ந்த இடம் இருக்கிறது இல்லையா, சேர்க்கை. ஆகினால்தான் சொல்கிறோம், யாரோடும் சேருவதில்தான் நம்முடைய பலம் இருக்கிறது. நம்மை பற்றி ஒருவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாரோடு சேர்ந்திருக்கிறோமோ அவர்களை சொன்னால் இவர் நல்லவர் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் சொல்லுகிறோம், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்லுகிறோம். ஆகினால் கர்ணனையும் சேர்த்துக் கொள்கிறான் துரியோதனன். 4 சேர்ந்து ரகசிய கூட்டம் ஆலோசனை நடத்துகிறார்கள். அப்பொழுது துரியோதனன் தன்னுடைய தாய்மாமன் சகுனியை பார்த்து சொல்லுகிறான், மாமா, என் தந்தைக்கு என்ன மூளை வழங்கிவிட்டதா? எனக்கல்லவா யுவராஜா பட்டம் தர வேண்டும், அதை விடுத்து தர்மனுக்கு தந்திருக்கிறாரே, நீங்கள் கேட்டிருக்க வேண்டாமா என்று ஆவேசமாக கத்துகிறான். சகுனி பார்க்கிறான், துரியோதனா கவலைப்படாதே, இதற்கு ஒரு வழி உண்டு என்று சொல்கிறார். என்ன வழி என்று கேட்கும்போது, எனக்கு தெரிந்த என்னிடத்தில் ஒரு மந்திரி இருக்கிறான், அவன் பெயர் கனகன் என்று பெயர். அவன் இதை சரி செய்வதற்கு அழகான ஆலோசனை வழங்குவான். நீ ஆமோதித்தால் அவனை அழைத்து வருகிறேன் என்று சொன்னவுடன் இவனுக்கு ஆதங்கம் இல்லையா, ரகசியம்ன்றதே ஒருத்தர் தான், 2 பேர் தான் இருக்கணும், 4 பேர் ஆயிடுச்சு. ஆதங்கம், ஆத்திரம். பரவாயில்லை, அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். கணக்கனோடு சேர்ந்து 4 என்பது 5 பேராக சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது. அந்த கணக்கினிடத்தில் துரியோதனன் தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். இதை சமயம் பார்த்து சகுனி கணக்கனிடம் சொல்லுகிறான், எப்படியாவது தர்மன் யுவராஜா பட்டம் பெறுவதை தடுக்க வேண்டும், அது உன் கையில் தான் இருக்கிறது என்று கணகனுக்கு சகுனி சொல்லுகிறான். கணகன் சொல்லுகிறான் துரியோதனை பார்த்து, நீங்கள் உடனடியாக பாண்டவர்களை இந்த மண்ணிலிருந்து, இந்த மக்களிடத்திலிருந்து பிரித்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். துரியோதனன் பார்க்கிறான், அது எப்படி பிரிக்க முடியும்? தருமனும் பாண்டவர்களும் மிகவும் நல்லவர்கள். துரியோதனன் சொல்றான் அவங்கள பத்தி, தருமனும் மற்றவர்களும் மிகவும் நல்லவர்கள். ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அவன் மீது பிரியமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் அவரை பிரித்தால் சரி வருமா என்று துரியோதனன் கணக்கனை பார்த்து கேட்கும்போது கணக்கன் சொல்றான், அப்படியெல்லாம் இல்லை, நீ அவர்களை பிரித்தால்தான் உனக்கு ராஜ்யம் கிடைக்கும், எப்படி செய்வது என்று சொல்லும்போது கணக்கன் ஆலோசனை வழங்குகிறான். நம்ம ஊர் எல்லை பக்கத்தில் வரணாவதம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கே சிறிது காலம் இவர்களை அனுப்பி வை. அவர்கள் அங்கே இருக்கும் நேரத்தில் அங்கேயே அவர்களை வைத்து நாம் கொன்றுவிட்டோம் என்று சொன்னால் மக்கள் பார்ப்பார்கள். சிறிது காலம் தர்மன் இல்லையே என்று வருத்தப்படுவார்கள். போக போக நமக்கு ஒரு அரசன் தேவை என்று உன்னை அரசனாக ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒன்றுதான் வழி என்று கணகன் துரியோதனத்தில்
கூறுகிறான். சகுனியும் இதுதான் சரி என்று நினைக்கிறான். கர்ணனும் இதை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இது எப்படி செய்வது என்று கேட்கும்போது அதற்கும் கணகனே ஆலோசனை கூறுகிறான். நாம் எல்லாம் சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். உன்னுடைய தந்தையை வைத்து இந்த காரியத்தை நடத்த வேண்டும். பெரியப்பா சொன்னால் பாண்டவர்கள் கேட்பார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தையும் கணகன் துரியோதனத்தின் சொல்லி வருகிறான். துரியோதனனும் சகுனியும் நேராக திருதராஷ்டிரனுக்கு வருகிறார்கள். வரும்போதே துரியோதனனுக்கு மிகுந்த கோபம் தந்தையின் மேல். எனக்கு தந்தையாக இருப்பவர் என்னை விடுத்து மற்றவனுக்கு யுவராஜா பட்டம் சுட்டுகிறாரா? எனக்கு தந்தையாக இருப்பதை விட இவர் சாவதே மேல் என்று மனதிலே ஒரு ஆக்ரோஷம். ஒரு பதவி என்று சொன்னால் யாரையும் பார்க்க மாட்டார்கள். தான் நினைத்த காரியம் நடந்தே ஆக வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு கீழே இறங்குவார்களோ அதற்கு சாட்சி இந்த துரியோதனன். நேராக சகுனி வருகிறான். துரியோதனை பார்த்து, மைத்திரான், என்ன உனக்கு மூளை முழங்கி விட்டதா? உனக்கு கண்தான் குருடு என்று நினைத்தேன், உனக்கு மூளையும் முழங்கி விட்டது அப்படின்னு சொல்றான். துரியோதனனும் புரியல. என்ன பார்க்கிறாய்? இப்பொழுது கட்டியிருக்கிறாயே யுவராஜா பட்டம் தர்மனுக்கு, அதன் பின்விளைவு என்னவென்று உனக்கு தெரியுமா? நாளைக்கு தர்மன் யுவராஜா பட்டம் பெறுவான். மற்றவர்கள் எல்லாம், பாண்டவர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அனைவருமே மக்களிடத்தில் நற்பெயரை பெற்றவர்கள். அந்த 5 உன்னுடைய பிள்ளைகள் சேவர்களாக வேலை செய்ய வேண்டுமா? கடைசியில் பிச்சைக்காரர்களாக இருக்க வேண்டுமா? உன் பிள்ளை இந்த ராஜ்யத்தின் யுவராஜாக இருக்க வேண்டாமா என்றெல்லாம் விஷத்தை ஏற்றுகிறான். இதை கேட்ட திருதராஷ்டிரனுக்கு சற்று மனம் கலங்குகிறது. சகுனியை பார்த்து கேட்கிறான், இதை நீ ஏன் முன்னமே சொல்லவில்லை? சூட்டிய பட்டம் சூட்டியதானே, நான் என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லையே. ஏன்னா பிள்ளை பாசம் அப்படி கொண்டு வருகிறது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே, தன்னுடைய பிள்ளை மற்றவரிடம் யாசகம் பெற வேண்டுமா, பிச்சை எடுக்க வேண்டுமா என்று மனதில் ஒரு பயம் ஏற்படுகிறது. தன் பிள்ளை இல்லையா, ஆகினால் கேட்கிறான். சகுனியை பார்த்து, சரி நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது, அப்போது சகுனி கணக்கன் சொன்ன விஷயத்தை மெல்ல மெல்ல அவனுடைய மூளையில் ஏற்றுகிறான். மைத்திரனே, கவலைப்படாதே, இதற்கு ஒரு வழி இருக்கிறது. பஞ்ச பாண்டவர்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டும், மக்களிடமிருந்து தனிமைப்படுத்த வேண்டும். எப்படி செய்வது அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்கிறான். அதற்கும் நான் ஒரு வழி சொல்கிறேன் பார். நம்முடைய ஊரின் எல்லையில் வரணாவதம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே இவர்களை சிறிது காலம் தங்க வைத்தோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மக்கள் அவன் மீது ஆசையா இருந்தாலும் போக போக அதை மறந்து விடுவார்கள். அப்பொழுது உன்னுடைய பிள்ளை துரியோதனனை யுவராஜா பட்டம் கொடுத்து விடலாம் என்று சொன்னவுடன், ஆகா, தன் பிள்ளைக்கு யுவராஜா பட்டம் கிடைக்கப் போகிறது என்கின்ற ஆதங்கத்தில் இதை ஒத்துக்கொள்ளுகிறான். நல்லவனாக இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக துரியோதனாதி பக்கம் அவனுடைய மூளை திரும்புகிறது, மனம் திரும்புகிறது. மறுநாள் காலை ராஜ்யசபை கூடுகிறது. அனைவரும் சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பீஷ்மர், துரோணாச்சாரியார், விதுரன், பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அரசவையிலே திருதராஷ்டிரன் விம்மி விம்மி அழுது கொண்டிருக்கிறான். அனைவருக்கும் ஒரே கலக்கம். நல்ல காரியம் நடக்கும்போது திருதராஷ்டிரன்
அழுகிறானே என்று ஒவ்வொருவரும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனாலும் யாரும் அதை கேட்கவில்லை. ஆனால் தருமன் அல்லவா, இரக்க குணம் கொண்டவன் அல்லவா, அதற்கு ஒரு அத்தாட்சி இருக்கு பாருங்க. எப்படி தருமன் எந்த அளவிற்கு தன்னுடைய மனதில் இரக்கம் இருக்கிறது, யார் என்ன சொன்னாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. பஞ்சபாண்டவர்கள் தருமன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறான், கண்ணா, நீ துரியோதனிடத்தும் சென்று எனக்கு பாதி ராஜ்யத்தை கேள் என்று சொல்லுகிறான். அப்போ கண்ணன் சொல்றாரு, யுதிஷ்டிரா, நீ சொல்வதை போல் நான் சென்று பாதி ராஜ்யம் கேட்கிறேன். இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது என்று கேட்டவுடன் தருமன் சொல்கிறான், பரவாயில்லை, 5 ஊராவது கேள் அப்படிங்கிறான். சரி, கேட்கிறேன். அதுவும் இல்லை என்று சொன்னால் அப்படிங்கிறான். பரவாயில்லை அப்படிங்கிறான் தருமன். 5 தெருவாவது கேள். அதுவும் இல்லை என்றால் 5 வீடாவது கேள். நாங்கள் ஐவரும் அங்கே எங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறோம் என்று எந்த அளவிற்கு தருமன் இறங்கி வந்திருக்கிறானோ அவ்வளவு இரக்க குணம் கொண்டவன். அதற்கும் கிருஷ்ணன் சொல்லுகிறான், யுதிஷ்டிரா, இதையும் நான் போய் கேட்கிறேன். 5 வீடாவது குடி என்று கேட்கிறேன். அதுவும் இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை அப்படிங்கிறான் தர்மன். இதைத்தான் துரியோதனன் சொல்லுகிறான், ஊசி முனை இடம் கூட தர முடியாது என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் பீமனும் அர்ஜுனனும் பார்க்கிறார்கள். தருமனை பார்த்து கோபப்படுகிறார்கள். தர்மன் மேல் எப்படி கோபம் வருகிறது தெரியுமா? துரியோதனன் மேல் இருந்த பகையை விட தர்மன் மேல் கோபம் ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஐயோ, என் அண்ணன் இந்த அளவிற்கு கௌரவர்கள் மீது பாசம் வைத்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் அண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்களெல்லாம் கலங்குகிறார்கள். இதைத்தான் தருமனுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு குணம். அதனால் பார்க்கிறான், தானாகவே முன் வந்து தன் பெரியப்பாவை பார்த்து கேட்கிறான், பெரியப்பா, ஏன் அழுகிறீர்கள், என்ன ஆயிற்று என்று கேட்கும்போது இந்த சமயத்தை பயன்படுத்தி திருதராஷ்டிரன் தருமனை பார்த்து சொல்லுகிறார், யுதிஷ்டிரா, ஒரு தவறு செய்து விட்டேன். உன் தந்தை பாண்டு, என்னுடைய தம்பி பாண்டு இறந்து விட்டான். ஒரு முனிவரின் சாபத்தால் சுக்குநூறாக இறந்து விட்டான். மரணம் என்பது இயற்கைதான், யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள், பித்ரு காரியங்கள் இருக்கிறது இல்லையா, அதை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னவுடன் தருமன் கேட்கிறான், பெரியப்பா, பித்ரு காரியம் என்றால் செய்ய வேண்டுமா, சொல்லுங்கள், செய்கிறேன் என்று சொன்னவுடன் யுதிஷ்டிரன் இதை பார்த்து திருதராஷ்டிரன் சொல்கிறான், இப்பொழுது உனக்கு யுவராஜா பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை செய்வதற்கு பட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இதற்கு முன்பாக நீங்கள் என்னுடைய தம்பி பாண்டு, உன்னுடைய தந்தையின் பித்ரு காரியங்களை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு முன் பித்ரு தெய்வங்களை நாம் வணங்க வேண்டும். அதை நீங்கள் செய்துவிட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று என் மனம் சொல்லுகிறது. உன் தந்தை, என்னுடைய தம்பி பாண்டு, என்னிடத்தில் அவ்வளவு பாசம் கொண்டவன். என்னை கேட்காமல் எதையும் செய்ய மாட்டான். ஆகையினால் அவனுக்கு பித்திருக்காரம் செய்வதுதான் சரியா இருக்கும் என்று எனக்கு இப்பொழுது தோணுகிறது என்று சொன்னவுடன் தர்மன் கேட்கிறான், பெரியப்பா, நாங்கள் செய்துவிட்டு யுவராஜா பட்டம் ஏற்றுக்கொள்கிறோம், ஒன்றும் கவலை இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறானோ இல்லையோ,
திருதராஷ்டிரம் சொல்கிறான், தர்ம பாண்டு புத்திரர்களே, நம்முடைய ஊருக்கு எல்லையில் கடைக்கோடியில் வாரணாவதம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. கங்கை நதிக்கரையில் உள்ளது. அங்கே சற்று காலம், சிறிது காலம் நீங்கள் சென்று உங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை ஓராண்டு காலம் செய்து முடித்து வந்தால் அனைவருக்கும் மனம் நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதை பாண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதற்கு இடையில் துரியோதனன் இவர்களை அங்கே அனுப்பும்போது அதன் வாரணாவதத்திற்கு அருகிலேயே இவர்களை வைத்து கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு தீய சூழ்ச்சியை துரியோதனன் செய்கிறான். அதற்காக கனகனை அழைக்கிறான். கனகா, இவர்கள் 5 பேரும் வாரணாவதத்திற்கு ஒரு மாளிகைக்கு செல்லுகிறார்கள். அங்கே அவர்கள் அதை முடித்து திரும்பி வருவதற்குள் நீ ஒரு அரக்கு மாளிகை கட்ட வேண்டும். எப்படிப்பட்ட மாளிகை தெரியுமா? முழுவதும் கற்பூரம், எண்ணெய், பஞ்சு, மூலிகையால் அரக்கு மாளிகை கட்ட வேண்டும். தீப்பற்றியவுடன் மாளிகை முழுவதும் எரிந்து சாம்பலாக வேண்டும். அப்படிப்பட்ட மாளிகை நீ கட்ட வேண்டும். இந்த 5வரும் தன்னுடைய தந்தையின் பித்திருக்காரியங்களை முடித்து அந்த இடத்திற்கு வருவார்கள். அதற்கும் நான் ஓர் வழி செய்திருக்கிறேன். அவர்களோடு புரோச்சரனை நான் அனுப்பி வைக்கிறேன். அவன் என்னுடைய சிறந்த ஆலோசகன். அவன் அரக்கு மாளிகைக்கு அழைத்து வருவான். அவர்களை அங்கே வைத்து சமயம் வரும்போது நான் மாளிகைக்கு தீ வைத்து அனைவரையும் கொன்றுவிடலாம். மக்களும் ஐயோ, பஞ்ச பாண்டவர்கள் இறந்தார்களே என்று சொல்லி சிறிது காலம் துக்கத்தில் இருப்பார்கள். பிறகு அரசன் வேண்டுமே என்று என்னையே அரசனாக ஏற்றுக்கொள்வார்கள். உடனடியாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கணக்கனுக்கு சகுனியும் துரியோதனனும் ஆணையிடுகிறார்கள். கணக்கன் சரி என்று சொல்லுகிறான். மறுநாள் அரசவை கூடுகிறது. அந்த கணக்கன் இருக்கிறானே, அவன் கெட்டவன் தான். ஆனால் கொஞ்சம் இரக்க குணம் கொண்டவன். அவனுக்கு பஞ்ச பாண்டவர்கள் மேல கொஞ்சம் பக்தி ஜாஸ்தி, அவர்கள் மேல் பாசம் ஜாஸ்தி. ஐயையோ, நாம் கட்டக்கூடிய மாளிகையில் பஞ்சபாண்டவர்கள் இறந்துவிட்டால் நமக்கு பாவமாச்சே என்று நினைக்கிறான். இதை எப்படியாவது நாம் இவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்று எண்ணுகிறான். யாரிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லுவது என்று தெரியவில்லை. நேராக பார்க்கிறான். விதுரன் தான் இதற்கெல்லாம் சரியானவன் என்று சொல்லி நேரா விதுரனிடத்தில் ஓடி வருகிறான். அவரை பார்த்து இந்த விஷயம் சொன்னவுடன் விதுரன் கலங்கி நடுநடுங்கி போகிறார். ஐயோ கணக்கா, இதற்காகத்தான் இவர்களை அங்கே அனுப்புகிறார்களா? இது எப்படியாவது நாம் தடுத்தாக வேண்டுமே என்று கணக்கனை பார்த்து சொல்லுகிறான் விதுரன். விதுரன், எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் கணக்கன் கேட்கிறான், ஐயா, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ நான் அதை செய்கிறேன். பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நான் வழி செய்கிறேன் என்று சொன்னவுடன் விதுரன் சொல்லுகிறார், கணக்கா, நீ அங்கே கட்டப்போகிறாயே ஒரு மாளிகை, அரக்கு மாளிகை, அதனுள் ஒரு சுரங்கப்பாதையை அமைத்து விடு. சமயம் வரும்போது இவர்களெல்லாம் அதன் வழியே சென்று தப்பித்து விடுவார்கள். அதற்கு நாம் வழி செய்து தரலாம் என்று விதுரன் கணக்கனிடத்தில் சொல்கிறான். சரி என்று கணக்கன் சொல்லுகிறான். அந்த அரசவை கூடியவுடன் விதுரனுக்கு இது எப்படி தருமனுக்கு சொல்லுவது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அரசவை கூட்டம் அனைவரும் நிரம்பி இருக்கக்கூடிய கூட்டம். அதில் இந்த விஷயத்தை தருமனிடம் எப்படி சொல்வது என்று நினைக்கும் பொழுது அந்த காலத்திலெல்லாம் ஒரு
எதிர்மறை சொல்லுவாங்க. மறைமுகமா சில வாடகைகள் பெரு, சொல்வாடையும் பெரு, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சபையிலே விதுரன் தருமனை பார்த்து சொல்லுகிறான், தருமா, பாண்டவர்களே, நீங்கள் அனைவரும் உன்னுடைய தந்தைக்கு பித்திருக்காரியம் ஈமக்கடங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வரணாவதம் செல்கிறீர்கள். நன்றாக நல்லபடியாக செய்து முடித்து வர வேண்டும். எங்கே எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று யார் ஒருவன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறானோ அவனே சிறந்தவன், அவனே எதிர்காலத்தில் பெரியவனாக வருவான், சிறந்தவனாக வருவான் என்று சொல்லி, எப்படி ஒரு காட்டில் பொந்துகளில் எலிகள் இருக்கிறதோ, திடீரென்று அந்த காடு காட்டுத்தீயினால் எரியும் பொழுது பொந்துக்குள் இருக்கும் எலிகள் எப்படி வெளியே வருகிறதோ அதை போல் நாமும் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அங்கே தருமனுக்கு விதுரன் சொல்லுகிறான். இத தருமன் அப்படியே பிடிச்சுக்கிறான். ஆனா ஒரு சந்தேகம், ஏனென்று சொன்னால், நீதி நேர்மை கொண்டவர்கள் இப்படி மறைமுகமான வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களே, விதுரன் சொல்லுகிறானே, இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்ட தருமன் ஆமோதிக்கிறான். அனைவரும் சொல்லுகிறார்கள். ஊர் மக்கள் தருமனின் பின்னால் செல்கிறது. ஐயோ, தர்மம் நம்மை விட்டு வெகு தொலைவில் போகிறது என்று எல்லோரும் கலங்குகிறார்கள். ஆனால் தருமன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் செய்வதெல்லாம் தவறான விஷயம். நாங்கள் எங்கும் செல்லவில்லை. என்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய பித்திருக்காரியங்களை ஓராண்டு காலம் முடித்து மீண்டும் வருகிறோம். நீங்கள் அனைவரும் திரும்பி செல்லுங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். ஐவரும் குந்தி தேவி, பஞ்சபாண்டவர்களோடு புரோச்சனனும் சேர்ந்து அங்கே இவர்களுக்காக தயாராக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாளிகைக்கு செல்கிறார்கள். அங்கே இருந்து சிறிது காலம் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளாக அவசரமாக கணக்கன் அதற்கு அருகில் ஒரு அரக்கு மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறான். இதுல ஒரு விசேஷம் பாருங்க, எப்படி குழந்தை ஒரு மனிதனுக்கு துர்புத்தி வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவளுக்கு ஊட்டப்படும் நல் எண்ணங்கள் தான் அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையின் கருவில், அவருடைய கருவில் தெரியும். எப்படி பிரகலாதன் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது நாரதர் ஓம் நமோ நாராயணா என்கின்ற நாமத்தை சொல்லி இறுதி வரையில் ஏகோ விஷ்ணு மகத்பூதம் என்று சொல்லக்கூடிய ஒருவனே என்று சொல்லக்கூடிய நாராயணன் நாமத்தை ஸ்மரித்தானோ, அதே போல் நாம் கருவில் இருக்கும் குழந்தைக்கு நல்ல எண்ணத்தை சொல்ல வேண்டும். தீயதை பொறாமையை ஏற்படுத்தணும் என்று சொன்னால் அது கருவிலேயே வளரும் என்பதற்கு சாட்சி காந்தாரி மிகவும் நல்லவள். ஆனால் அவளுடைய கருவில் துரியோதனன் இருக்கும்போது அவளுக்கு பல தீய விஷயங்கள் ஏற்பட்டதால் துரியோதனன் தீய எண்ணத்தை கொண்டவனாக, பொறாமை கொண்டவனாக இருந்தான் என்பதை நமக்கு இந்த மகாபாரத கதை எடுத்து காட்டுகிறது. இங்கே பஞ்சபாண்டவர்கள் தன்னுடைய தந்தைக்கு ஈமக்கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு பக்கம் புரோச்சனோடு இங்கே கணக்கன் அந்த அரக்கு மாளிகை கட்டி கொண்டிருக்கிறான். எல்லாம் முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறது. முடிந்தவுடன் புரோச்சனன் பஞ்சபாண்டவர்களை பார்த்து சொல்கிறான், பாண்ட புத்திரர்களே, உங்களுக்காக திருதராஷ்டிரன் இங்கே ஒரு மாளிகை அமைத்திருக்கிறார். மிகவும் அழகான அற்புதமான மாளிகை. இனிமேல் நீங்கள் அந்த மாளிகையில் சிறிது காலம் தங்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஐவரையும் குந்தி தேவியோடு சேர்ந்து அந்த
அரக்கு மாளிகைக்கு அழைத்து வைக்கிறான். உள்ளே நுழைகிறார்களோ இல்லையோ, தருமனுடைய மூக்கு பேசுகிறது. மூக்கு எப்படி பேசும் அப்படின்னா, நம்முடைய ஐம்புலன்களும் பேசும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். காது பேசும், மூக்கு பேசும், வாய் பேசும், கை பேசும், கண்ணு பேசும். ஏனென்று சொன்னால், யாராவது ஒரு சபையிலோ ஒரு இடத்திலோ ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால் கஞ்சாடை செய்தால் போரும், கையால் அசைத்து சொன்னால் போரும். ஆகினால் இவன் தருமன் உள்ளே நுழைகிறான் இல்லையோ, அவனுக்கு புரிந்து வருகிறது. ஏனென்றால் அந்த மூலிகையால் கட்டப்பட்டிருக்கும் அந்த வாசனை, ஏனென்றால் அர்த்த சாஸ்திரம் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்று தேர்ச்சி பெற்றவன் தருமன். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ இதனுள்ளதான் நம்மை வைத்து அவர்கள் கொல்ல பார்க்கிறார்கள், விதுரன் சொன்னது சரியா இருக்கிறது என்று நினைத்து பீமனை பார்த்து சொல்லுகிறான். பீமா தம்பி, இதோ இந்த மாளிகை ஒரு நல்ல மாளிகை அல்ல, இதில் வைத்துத்தான் நம்மை இவர்கள் கொல்ல பார்க்கிறார்கள். ஆகையினால் நம் தாயை காக்க வேண்டும், நாமும் இந்த இடத்திலிருந்து வெகு விரைவில் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறான். பீமன் கேட்கிறான், அப்படியா உணவனன்? கத்தாதே, இதை யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் அரசவை சபையிலே நாம் இங்கே வருகிறோம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை வெளியில் சொன்னோம் என்று சொன்னால் நம்மை எரிப்பதற்காகவே கட்டப்பட்டு இருக்கிறது என்று வெளியில் சொன்னால் துரியோதனாதிகள் மேல் நாம் பழி போடுகிறோம் என்று மக்கள் நினைப்பார்கள். ஆகையினால் அது தவறான விஷயம் என்று சொல்லி ஐவரும் தன் தாய் குந்திதேவியோடு அங்கே தங்குகிறார்கள். ஒரு நாள் பீமன் கடற்கரை பக்கம் வரும்பொழுது வழிபோக்கன் ஒருத்தன் வருகிறான். அவன் பீமனை பார்த்து, பீமா, நான் வழிபோக்கன், நான் சொல்வதை மட்டும் நீங்கள் கேட்க வேண்டும். இதோ இங்கே கட்டியிருக்கிறார்கள் அரக்கு மாளிகை. இந்த அரக்கு மாளிகையிலே வருகிற கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி, அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் இரவில் உங்கள் ஐவரையும் உன் தாயோடு சேர்த்து கொளுத்தப் போகிறார்கள். நீங்கள் அனைவரும் இறக்கப் போகிறீர்கள். ஆகையினால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்று அந்த வழிபோக்கன் சொல்லுகிறான். பீமன் யார் என்று கேட்கும்போது, என்னை பார்க்காதீர்கள், நான் தான் கனகன், நான் தான் இந்த மாளிகை கட்டியிருக்கிறேன். ஆனாலும் உங்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பினால் அந்த மாளிகைக்கு அருகில் ஒரு சித்திரக்கூடம் கட்டியிருக்கிறேன். அந்த சித்திரக்கூடத்திற்கு 5 தூண்கள் இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு 5ஆக இருந்தாலும் சித்திரக்கூடத்தை 4 தூண் தான் தாங்கி பிடித்திருக்கும். ஒரு தூண் வெறுமனே இருக்கும். நீங்கள் சமயம் பார்த்து அந்த தூணை திருகினால் அதன் அடியில் ஒரு சுரங்க பாதை தெரியும். அதன் வழியாக நீங்கள் தப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி கணக்கன் எப்படி வந்தானோ அதே போல் வழிபோக்கனை போல் சென்று விடுகிறான். பீமன் தர்மணத்தில் வந்து இந்த விஷயத்தை சொல்லுகிறான். இவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக தங்களை தாயையும் பார்த்துக் கொள்கிறார்கள். அந்த சதுர்த்தசி நாளன்று அன்றைக்கு குந்தி தேவி ஊர் மக்களை எல்லாம் அழைத்து அன்னதானம் வெகு விமர்சையாக செய்யும் போது புரோச்சனம் பார்க்கிறான். குந்தி தேவிக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேடுவச்சியை அவர்களுக்கு வேலைக்காரியாக அமர்த்துகிறான். அவர்களுக்கு 5 பிள்ளைகள். அந்த 5 பேரையுமே அவர்களுக்கு துணையாக அமர்த்துகிறான். அன்றைக்கு அன்னதானம் செய்யக்கூடிய நேரத்திலே இதுதான் சமயம் என்று பீமன் அங்கே செய்திருக்கக்கூடிய அந்த பலகாரங்களிலே விஷத்தை ஊற்றி இந்த வேடுவச்சிக்கும் அந்த அவருடைய பிள்ளைகளான 5 பேருக்கும் கொடுத்து விடுகிறான். ஏனென்று சொன்னால் வேடுவச்சின் பிள்ளைகள் ஒழுங்கீனமானவர்கள், எப்பொழுதும் மதுபோதையில் இருக்கிறார்கள். ஆகினால் அவர்கள் இந்த விஷ அன்னத்தை உண்டு மது குடித்து அனைவரும் அப்படியே மயங்கி கிடக்கும் சமயத்தில்
பீமன் பார்க்கிறான். தருமனை பார்த்து சொல்கிறான், அண்ணா, இதுவே சரியான சமயம், நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தாய் குந்தி தேவி முதுகிலும் கையில் இருவரையும் இடுப்பில் இருவரையும் வைத்துக் கொண்டு வெளியே வருகிறான். சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய 5வது துணி திருகிறான இல்லையோ, சுரங்கப்பாதை தெரிகிறது. அங்கிருந்து அந்த அரக்கு மாளிகைக்கு தன் கையாலேயே தீ மூட்டுகிறான். அங்கிருந்து சுரங்கப்பாதை வழியாக வெகு தூரம் நடந்து வருகிறான். மறுநாள் காலை அரக்கு மாளிகை தீப்பற்றி எரிகிறது. மக்களெல்லாம் பார்க்கிறார்கள். ஐயோ, பஞ்சபாண்டவர்கள் இறந்து விட்டார்களே என்று ஓடி வந்து பார்த்தால் அங்கே வேடுவச்சியும் 5 பிள்ளைகளும் இறந்ததை பார்த்து முடிவெடுத்து விடுகிறார்கள். ஐயோ, பஞ்சபாண்டவர்கள் அநியாயமாக இறந்து விட்டார்களே, தர்மம் இறந்து விட்டதே என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி அங்கே துரியோதனனுக்கும் திருதராஷ்டனுக்கும் சகுனிக்கும் எட்டுகிறது. அனைவரும் சந்தோஷமா இருக்கிறார்கள். ஆனால் திருதராஷ்டிரன் மட்டும் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், நாம் சொல்லுவோம் இல்லையா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை போல் உள்ளத்திலே சந்தோஷமும் உதட்டிலே துக்கமும் கலந்த மாதிரி நடிக்கிறான். எது வந்தாலும் தன் பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்கிறதே என்ற ஆசையில் இதை நடிக்கிறான். விதுரன் பார்க்கிறான். ஐயோ, இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லும்போது அனைவரும் இவர்களுக்கு ஈமை கடங்கு செய்ய வேண்டும் அல்லவா, பீஷ்மர் கொண்டு அனைவரும் ஈமை கடங்கு செய்வதற்காக வரும்போது பீஷ்மர் பாட்டன் அல்லவா, ஈமை கடங்கு செய்ய வேண்டும். விதுரன் பீஷ்மரை பார்த்து சொல்லுகிறான், பீஷ்மரே, நீங்கள் பாண்டவர்களுக்கு ஈமை கடங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை என்று சொல்கிறான். பீஷ்மருக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் விதுரன் சொல்லுகிறான், பாண்டவர்கள் இறக்கவில்லை, நன்றாக இருக்கிறார்கள், அந்த அரக்கு மாளிகையிலிருந்து தப்பித்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால், கணகனை அழைத்து எப்படி துரியோதனம் அரக்கு மாளிகை அமைக்க சொன்னானோ அதே இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று நான் சொன்ன அடிப்படையில் கணகன் செய்திருக்கிறான். அதன் வழியாக பாண்டவர்கள் தப்பி வைக்கிறார்கள், கவலை வேண்டாம் என்று சொல்லுகிறான். இப்படியாக மகாபாரதத்தில் கௌரவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்ச்சியும் தர்மத்தினால் முறியடிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் நாமும் தர்மம், சத்தியம், நீதி வழியில் நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு வரும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் துக்கங்களையும் நம்மால் வென்று எடுக்க முடியும் என்பதற்கு இந்த மகாபாரத கதை நம்மை எடுத்து காட்டுகிறது என்று சொல்லி உங்களிடம் வந்து விடை பெறும் JR BPL ரகுவர்த்தனாச்சார்.